அது ஓகே. பா அந்த பேக் அல்லப்பா 1000 ரூபாய்க்கு ரெண்டு சார். அந்த 2 பேக் கொடு. நாங்க சார். அடக்கடவுள, பணம் வச்சு பைய கிழிஞ்சா கூட பரவாயில்ல, குப்பை வச்சு கோணி கிழியுதுங்க. தம்பி கோணி கிழிஞ்சதுக்கு எதுவும் ஐடியா கொடுக்க போறானுங்களா? என்ன சார் சொல்லுங்க சார். இந்தாப்பா வச்சுக்கோ சார். அவ்வளோ பெரிய கோணியில் பொறிக்க 50 100 தான் தர்றாங்க. இத்தனோண்டு பையில பொறிக்க என்ன சார் கிடைக்க போகுது? அட சும்மா வச்சுக்கப்பா. ஓ, இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணு. தேங்க்யூ சார். பாவம் மச்சான், நீ கர்ணன்டா. ஏய், 4 பேருக்கு நல்லது செஞ்சா அந்த நன்மை நம்மளுக்கு திருப்பி வரும்னு சிம்பு சொன்னாரா? சிம்புவா சொன்னாரு? அப்போ கரெக்டா இருக்கும். கரெக்டா சொல்லுவாரு. மைண்ட் தானே. பேக்கில் பொறுத்தவரை இது நம்ம பேஷன். கூட்டு குடும்பம் மாதிரி கலகலன்னு இருக்கிற இந்த இடம். This place. So hot. இந்த பாடுறா பூச்சி, குடிக்கலாம் ஆனா போதை ஆகக்கூடாது, போதையாகலாம் ஆனா மட்டையாகக்கூடாது, மட்டையாகலாம் ஆனா மண்டையை போடக்கூடாது. ஓகே, ஏதோ நாக்குல ஜாம் தட வர மாதிரி லைட்டா குடிச்சிட்டு போயிடணும். அச்சா ஓகே பூச்சி. ஓகே அண்ணா. சார் மாப்பிள்ள சொல்லிட்டான் லைட்டா தான் குடிக்கணும்ட்டு. குட் பாய். 2 ஃபுல்லு பெப்பர் சிக்கன் வாட்டர் பாட்டில் நீங்களே எடுத்துட்டு வந்துருங்க சீக்கிரம்ண்ணா. ஓகே சார். 2 ஃபுல்லா? லைட்டா. ஏய், நான் என்ன சொன்னேன், நீ என்னடா சொல்ற? லைட்டா நாக்கிலே படாது, தூக்கி குச்சிடலாம். மன்னிச்சிடுப்பா, இன்னைக்கு என் கையால எவனும் அடி வாங்க கூடாதுப்பா. ஏய், மூடி சைஸ்ல இருந்துங்கனே மூடியில சரக்கு ஊத்தி குச்சினுங்கற. என்னது மூடி சைஸ்ல மூடிலையா? ஏய், உன்ன மாதிரி சரக்குல கோகோ வாட்டர் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறவன் நினைச்சியா? இந்த மாதிரி ராவா மூடில ஊத்தி குடிச்சாதான் ரங்காராட்டத்துல சுத்தின மாதிரி இருக்கும், தெரியுமா? இது பாடுறா பூச்சி, நம்ம எவ்வளோ குடிச்சாலும் பணம் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அந்த பேக் இல்லை, அது என் உயிர் ரொம்ப ஜாஸ்திடா. ஏய் சி, ஏன் வெட்டபிள் படா? ஏன் இந்த இடம் நல்லா தானே இருக்குது, நான் ஏன் போனோம்? ஏன்னா நான் நட்ட, நீ குட்ட. ஏய், நீ யாருன்றது எனக்கு தெரியாது, ஆனா நான் நட்டன்றது எனக்கு தெரியும். மூடின்னு குடிடா. ஏய் இங்க வாடா. சார் வணக்கம் சார். வணக்கம் செல்வா. ஏய் சார், எங்க 2 பேர்ல யாரா நட்ட? இவர் தான் சார் நட்ட. இவன் நட்டன்னா அப்ப நான் யாரா? சார் நீங்க யாருன்னு தெரியாது சார், ஆனா இவர் தான் நட்ட. ஏய் சொல்லினே இருக்கிறேன், திருப்பி திருப்பி அவன் நட்டன்னு சொல்லிங்கிற அடிங்க. சார் அவர் பேரே அதான் சார். ஓ, இவ்வளோ நேரம் அவன் சைஸ சொல்லியா? ஏய் குட்ட நட்ட, நீ எனக்கு சமமா எதில் உட்காந்து சரக்கடிக்குது, எனக்கு அவமானமா இருக்குது. ஏஞ்சி டபுள் போ. டேய், எனக்கு அந்த பிரச்சனை தான்டா. நீ என் முன்னாடி உட்காந்துக்கிறது எனக்கு அசிங்கமா இருக்குது. அச்சு மூஞ்செல்லாம் குழப்பிட போறான். ஏய் அனுப்பல அவனை. அடிங்க. போடா. அவனை பாட்டில் எடுத்து மண்டியை திறந்துருவான், பாத்துக்கோ. இப்போ யார் மண்டியை திறக்கிறோம் பார்க்கலாம். என்னது லைட்டர் சோட ஆயிட்டா இருக்கா? உன்னை வேண்டிட்டு தான் ஆரம்பிச்சேன். அடிங்க. அம்மா என்ன ஆயிட்டா? தோயிரு நம்பியார அசோக் இருக்கான் பக்கத்துல. வீரப்பா எல்லாரையும் கூட்டு வாங்கடா, எனக்கு ஒருத்தன் இங்க நலங்கு வச்சிட்டான். எந்த சர்க்கஸ்ல இருந்து அவனுங்களை பிடிச்சிருப்பானுங்க? டேய் எங்கடா இருக்கீங்க? தம்மா துண்டு பல்ப நம்மளே கோடு போட பாக்குது, சீக்கிரம் வாங்கடா.
ஏதோ பாடுறா பூச்சி, நம்மளுக்கு நம்ம கடமை தான் முக்கியம். அந்த பேக்கில் இருக்கிற பணம் தான் என் உயிர். போடம் மீன் என்னடா பணம் பணம் பணம். தண்ணியில போட்டா முழுக போகுது, தீல போட்டா எரிய போகுது, இந்தா இப்படி தூக்கி போட்டா பறக்க போகுது. பறந்துச்சா? ஓகேவா? பாக்குறதுக்கு பேபி மாதிரி இருக்கு. ஏமா அடி வாங்குற? ஹலோ பாண்டி. ஆடாத ஆடாத. நீ ஓகே இல்லம்மா? ஓகே இல்ல? பாத்து போ. இது போடு. டேய் குழந்தைங்களா ஒயின்ஷ புலோகு. பேக் எடுடா. முதல்ல போய் பேக் எடுத்துட்டு வா. போ. நீ போடு, நான் எடுத்துட்டு வரேன். டேய் எங்கடா பேக்? கண்ணு மாதிரி தூக்கிட்டேன்ல. பின்னாடி வர்ற மடையா. ஐயோ குழந்தைங்களா ஒயின்ஷ புலோகுடா. முதல்ல போய் பேக் எடுத்துட்டு வா. போ. நீ போ, நான் எடுத்துட்டு வரேன். போ வரேன். எங்கடா விட்ட பேக்? டேய் பூச்சி எப்படா தெரியும்? வாடா வாடா டேய். இதோட பாடி ஏறா 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 பேக். இருக்கா? ஏய் என்னடா குப்பை? என்னடா பணத்தை காணோம். ஏய் பூச்சி. ஐயோ ஏய் பணத்தை காணோம். ஐயோ ஐயோ. சஞ்சய் பூச்ச பைக் நிக்காம இருந்தா பேக் எங்க போச்சுன்னு தெரியலையே. என்னடா பண்றது? இங்க வா. நேரா சலிமானி வீட்டுக்கு போ. அவர்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லு. அவர் இதே மாதிரி பேக் ஒன்று கொடுப்பாரு. அது எடுத்துறீங்க வா. நான் இங்க வெயிட் பண்றேன். இப்பயே போட்டா நாளைக்கு போட்டா? நாளைக்கு கழிச்சு சாலிமிக்கு தெரிஞ்சு அவன் சைக்கோவா மாதிரி சைக்கிள் வந்து பசுபதி குடும்பத்தால் நடுவில் போட்டு வெட்டி சாய்க்கிறதுக்குள்ள நம்ம 2 பேர் சேர்த்துலாம்டா. நீ சொன்னா கரெக்டா இருக்கும் மாமா. நான் போயிட்டு 2 கோட்டர் எலி மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். சரியா? ஆமா நீங்க சாவணும். நீ இன்னும் உயிரோடு தான் இருக்கியா? உனக்கு தனியா முதல்ல இருந்து சொல்றேன். நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அப்ப நீ சாவறதுல தப்பே இல்லை. யோ விஷயம் அது இல்ல. அந்த பொண்ணோட அப்பா சைக்கோ சலீம் மேல இருக்கிற பாசத்தினால அவரு வீட்லயே அவர் கொள்ளை அடிக்க வேண்டிய ஒரு கடமை அவருக்கு. அடேங்கப்பா. அப்புறம் அவர் சொன்ன மாதிரியே கொள்ளையடிச்சோம். கொள்ளையடிச்ச கையோடி அப்படியே தண்ணி அடிச்சோம். தண்ணி அடிச்சு அப்படியே சண்டையில 4-5 பேர் போட்டு பொட்டி அடிச்சோம். நீ தோல்ல தொங்க, நாங்க பணத்தை தொலைக்க, இப்போ எலி மருந்து குடிச்சு சாவ போறோம். புரியுதா? இவ்வளோ ஆனதுக்கு அப்புறம் நீங்க பூச்சி மருந்து சாப்பிட்டு மூச்சு நின்று சாவறதுல தப்பே இல்லை. உங்க இடத்துல நான் இருந்தாலும் அதான் பண்ணியிருப்பேன். நீங்க என் உயிரை காப்பாத்திருக்கீங்க. உங்க உயிரை விடுறத பார்க்க என் மனசு தாங்காது. அதனால நான் வெளில போனதுக்கு அப்புறம் நீங்களே சாப்பிட்டு சாவுங்க. ரொம்ப நல்லவன் நீ. பா ஐயா மச்சான் எலி மருந்து வாங்கிட்டேன்டா. என்னடா இது?
டேய் ஊர்காடா தொட்டுக்க. நம்ம என்ன சரக்கு அடிக்க போறோம்? ஒரு பழக்கத்துல சரி, நீ சாவதுனால பார்க்க முடியாது. நான் இந்த பக்கமா திரும்பி குடிச்சு செத்துடுறேன். டேய் நீ சாவறது மட்டும் என்னால பார்க்க முடியுமான்னு? நான் இந்த பக்கம் திரும்பி குடிச்சு செத்துறேன்டா. இருமல் மருந்து. ஏய். ஏய், காஃப் சிரப் கேக்குறா இவ்ளோ பில்டப்? காஃப் சிரப்பா? கடைக்காரங்கிட்ட என்னடா கேட்ட? எலி மருந்து தான் கேட்டேன். அப்ப லேசா இருமலானா? ஆமாண்ண. ஓ அதனால தான் இருமல் மருந்து கொடுத்துருப்பா மச்சான். ஏய், நான் வெச்சிக்கு நிம்மதியா மௌன சாவ கூட முடியல. நான் பாட்டுக்கு போயிட்டு இருப்பேன். என் மனசே கேட்கல, அதான் திரும்பி வந்தேன். நீங்க தொலைச்ச பணத்தை மீட் எடுக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். நீங்க பண்ணதுல திருட்டே கிடையாது, வெறும் உருட்டு தான். இந்த பணத்தை நீ திருப்பி கொடுக்கணும்னா உண்மையாவே ஒரு பெரிய திருட்டு பண்ணணும். அதுக்கெல்லாம் நீங்க லாய்க்கல. இந்த திருட்டு தொழிலில் நல்லா ஊறி இருக்கானுங்கல்ல, அவங்கள வச்சு திருடி பங்கை பிரிச்சுக்கணும். எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, பக்கா பிளான் போட்டு வரேன். ஓகேவா? அப்படி போடு பிரேக். ஏய் அந்த கதவை திறக்கிறதுக்கலாமாடா கான்ஸ்டபிள்? கட்டுக்கான காரணத்தை சார் உங்களுக்கு எப்படி சார் அடிபட்டது? நீ தான் போலீஸ் ஆச்சடா, கண்டுபிடி. இருக்கிற கேஸே விளங்கல, இதுல இதை வேற கண்டுபிடிக்கணுமா? ஏன் சார் சிரசாசனம் பண்ணும்போது ஒலிக்கி விட்டுருச்சா? அது ஏன்டா கேட்குறான் அந்த கண்ணா? பக்கத்து வீட்டில் பையன் ஒரு பொம்மை காரை வச்சு விளையாடி இருந்தானா, அந்த கார்ல பார்த்து சார் ஸ்லிப் ஆயிடுச்சு. கார் மேல காலை வச்சு ஸ்கேட்டிங் போலாம் ட்ரை பண்ணீங்களா? ஐயோ நீ தலையில அதே கட்டு, மூக்குல அதே விட்டு, 2 மோரக்கட்டைக்கும் அடி அடையாளங்கள் அப்படியே இருக்கு. என்ன மாதிரி சார் எனக்கு ஒரு ஸ்மால் டவுட். என்னையா? ஒருவேளை உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பையன் அதே காரோட இங்க விளையாட வந்திருந்தா? அதான் நேதிக்கு உடஞ்சிச்சுல. ஒருவேளை அவன் வேற காரோட வந்திருந்தான்னா? அவன்கிட்ட வேற கார் இல்லையா? ஒருவேளை அவன் புது காரோட வந்திருந்தான்னா? அதுக்கெல்லாம் அவன்கிட்ட பணம் இல்லையா? நானே அவனுக்கு கடன் கொடுத்து காரை வாங்கிட்டு வான்னு சொல்லியிருந்தேன்னா? அப்போ உன்னதான் புடிச்சு உள்ள போடணும். சாரி சார். மிஸ்டர் பலீம் சாய். அது சலீம் பாய். மிஸ்டர் சலீம் பாய், இங்க என்ன நடந்துச்சு? வீடே கொதறி கிடக்கு. இரவு 2:30 மணி இருக்கும். யாரோ பால்கனில குதிச்ச மாதிரி சத்தம் கேட்டது. வந்து பார்த்தேன், யாரும் இல்ல. திரும்பி உள்ள வந்துட்டேன். தலையில யாரோ இரும்பு ராடால ஓங்கி அடிச்ச மாதிரி இருந்தது. அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டேன். ஜல்தின்னு சொல்லி யாரோ ஒருத்தன் உள்ள ஓடினான். அவ்வளவுதான் ஞாபகம் இருக்கு. அப்புறம் சலீம் பாய், அந்த சம்பவம் நடந்த போது இங்க யாராவது சின்ன பையன் விளையாடிட்டு இருந்தானா? குறிப்பா பொம்மை காரோட. இன்னொரு கார் கீருன்னு சொன்னா கொன்று உன்னை. சர்ச். இந்த பாரு, அந்த இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் 24 மணி நேரமும் இந்த வீட்டை கழுகு கண்ணோட பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். சார் நான் அந்த கண்ணு கழுகு கண்ணோட நோட்டம் விடலாமா சார்? இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நீ கழுகு கண்ணன் தான்டா. எஸ் சார். இவனே, உங்களுக்கு வேற வழியே இல்லை. நீங்க விட்ட காசை மீட்டு கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு வழி தாங்குது. எனக்கு நல்ல நேர்மையுள்ள 4 கேடிகளை தெரியும். அவனுங்க 90s 80sல கொடி கட்டி பிறந்தவனுங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக தொழிலை விட்டானுங்க. ஆனா நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். பரவாயில்லையா? என்ன சொல்ற? ஓகே, நம்மளுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா பூச்சி? இவ்வளோ அனுபவம் இருக்கிற குரூப் நம்மளோட சேர்ந்துருன்னு வச்சுக்கோ. அவங்களுக்கு எல்லாம் ஜுஜுபி. சூப்பர். சொல்லுங்க. இரு எவ்வளோக்கு எவ்வளோ அனுபவம் இருக்கோ அவளுக்கு 1 கிலோ கோளாறும் இருக்கும். புரியுதா? ட்விஸ்ட். அந்த குரூப்ல 4 பேர். அதில் ஒருத்தன் தான் மெமரி தாஸ். இவன் 90s 80sலேருந்து 90s வரையும் தமிழ்நாட்டில் நடந்த கால்வாசி திருட்டு இவன் கை வச்சது தான். பேங்காக இருந்தாலும் சரி, பேக்கரியாக இருந்தாலும் சரி, இவர் வந்துட்டு போனதுக்கான தடையுமே இருக்காது. என்ன ஒரே ஒரு பிரச்சனை, அவர் வந்திருக்கிற இடம் பேங்கா பேக்கரியான்றது அவருக்கே தெரியாது. அவருக்கு கொஞ்சம் மெமரி லாஸ் ப்ராப்ளம். நாம தான் பார்த்து கூட்டின்னு போனோம். அதே குரூப்பில் இன்னொருத்தன் தாமோதர்லால். மெமரி தாஸோட சேர்ந்து தான் இவனும் தன்னோட திருட்டு தொழில் ஆரம்பித்தான். தாஸோட கால்வாசி திருட்டுல இவனுக்கு 3/4 பங்கு உண்டு. இவனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, பாட்டு கேட்டுக்கிட்டே திருடுவான். இவன் திருடுறதுனால பாட்டு கேட்குறானா இல்லை பாட்டு கேட்கறதுனால திருடுறானான்னு யாருக்குமே தெரியாது.
இப்போ பாட்டு கேட்கறதும் இல்லை திருடுறதும் இல்லை. ஏன்? ஏன்னா அவனுக்கு காது கேட்கறது இல்லை. அவனுக்கு இன்னொரு பேர் டமர்லால். செவுடா? அதே டீமில் 3ஆவதாக ஒரு ஆளுக்குறான். அவன் பேர் குடிக்குமார். இந்த குரூப்புக்கே இவன் தான் மூலக்காரன். 24 மணி நேரத்தில் 25 மணி நேரம் குடிச்சினே இருப்பான். லைட்டாக போட்டால் மட்டையாயிடுவான். டைட்டாக போட்டால் தான் சரியாக திருடுவான். இவனை டைட்டாக வச்சுக்கிட்டா நமக்கு சேஃபு, இல்லைன்னா நமக்கு தான் ஆப்பு. நல்லா குடிக்கிறானே. இவனுக்கு எல்லாத்துக்கும் மேலே இதே குரூப்பில் முக்கியமான ஆள் ஸ்பிளிட் சூசை. அறிவு வளர்ச்சி கம்மியாக இருந்தாலும் உடலால் அவன் தான் பலசாலி. எல்லார உடவும் தின்தியரான திருடன் அவன் தான். ஆனால் ஒன்று, நார்மலாக இருந்தால் அவன் ஒரு திருடன். சைரன் சத்தம் கேட்டால் சீரியஸான போலீஸ் ஆகிடுவான். அதனால தான் அவன் பேர் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி சூசை. கிட்டத்தட்ட அவன் ஒரு அந்நிய மாதிரி. அப்போ அவன் எப்போ போலீஸ் எப்போ திருடன் எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள். அவன் கையில் விலங்குந்தா அவன் திருடன், உன் கையில் விலங்குந்தா அவன் போலீஸு. இவங்களெல்லாம் நம்பி எந்த தைரியத்தில் போகிறது? ஒன்று மட்டும் சொல்கிறேன், நீயே முடிவு பண்ணிக்கோ. இந்த 30 வருஷம் திருட்டு வாழ்க்கையில் அவனுங்க ஒரே ஒரு தடவை தான் ஜெயிலுக்கு போய்க்கிறானுங்க.